Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து அனைத்து இடங்களிலும் உஷார்படுத்தப்பட்டது. விமானம் மூலமாக தப்பி செல்வதற்காக விமானத்தில் ஏறி இருந்த ஒருவரையும், போர்டிங் பாஸ் பகுதியில் நின்றிருந்த ஒருவரையும் என 2 பேரையும் சினிமா பாணியில் தட்டி தூக்கியது சென்னை மாநகர காவல்துறை. கைது செய்யப்பட்ட ஜாஃபர் குலாம் ஹுசைன், சூரஜ் ஆகிய 2 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஈரானிய கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அதாவது இவர்கள் அடிக்கடி சென்னைக்கு வந்து கைவரிசை காட்டிவிட்டு தப்பிச் செல்வதும் விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்கனவே சென்னையில் ஊடுருவி சாலையில் செல்லும் பெண்களையும் மூதாட்டிகளையும் குறிவைத்து கைவரிசை காட்டியவர்கள்தான் இவர்கள் என்பதும் தெரிய வந்தது. 2020ஆம் ஆண்டு முதல் சென்னையில் போலீசாரின் கெடுபிடிகள் காரணமாக ஈரானிய கொள்ளையர்கள் சென்னைக்கு முந்தைய அளவுக்கு வர முடியாத சூழல் இருந்த நிலையில் மீண்டும் ஊடுருவி கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. அதாவது மார்ச் 25ஆம் தேதி ஒரே நாளில் தலைநகரத்தில் மட்டுமே 7 இடங்களில் திட்டமிட்டு செயின் பறிப்பில் ஈடுபட்டதுதான் தமிழகத்தையே பரபரப்பாக்கியது. வழிப்பறி சம்பவம் நடைபெற்ற இடங்களில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் 7 இடங்களிலும் கைவரிசை காட்டியது 2 பேர் அடங்கிய ஒரே கும்பல் என்பது அடையாளம் தெரிந்தது. மோட்டார் சைக்கிளை ஓட்டியவர் ஹெல்மெட் மற்றும் முகமூடியும், பின்னால் அமர்ந்திருந்தவர் தொப்பி மற்றும் முகமூடியும் அணிந்திருந்தனர். அவர்கள் வந்த வாகன எண்ணை போலீசார் ஆய்வு செய்ததில் அது போலியான பதிவெண் கொண்டது என கண்டறியப்பட்டது. ஈரானிய கொள்ளையர்களின் பிளான் 7 சென்னை மாநகர காவல்துறை போட்ட ஆபரேஷன் ஏழரை தான் இந்த என்கவுண்டர் என பேசப்படுகிறது. அதாவது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 2 செயின் பறிப்பில் ஈடுபட்ட சேர்த்த நகைகள் எங்கே என போலீசார் விசாரிக்க, சல்மான் என்கிற நபரிடம் நகையை கொடுத்து அனுப்பியதாகவும், அவர் பச்சை கலர் டி-ஷர்ட், கருப்பு பேண்ட் அணிந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பினாக்கினி SF எக்ஸ்பிரஸ் ரயிலில் செல்வதாக வாக்குமூலம் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அந்த நபரின் சிசிடிவி காட்சி புகைப்படத்தை வைத்தும் செல்போன் எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்ட போது ரயிலில் நெல்லூர் அருகே சென்றது தெரிய வந்தது. உடனடியாக ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் அந்த ரயில் முழுவதுமாக சோதனை மேற்கொண்ட போது குறிப்பிட்ட அந்த நபர் இல்லை. மீண்டும் சோதனை மேற்கொண்ட போது தேடப்பட்ட நபர் வேறு கலர் உடையுடன் கழிவறையில் இருந்து வெளியில் வந்துள்ளார். அவரை புகைப்படத்தை வைத்து சுற்றி வளைத்து கைது செய்தனர் போலீசார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சென்னையில் ஈரானிய கொள்ளையர்களுக்கு ரூட் போட்டு கொடுத்ததும், 2 சக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்துக் கொடுத்ததும் இவர்தான் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இவரிடமிருந்து பாதி நகைகளை போலீசார் மீட்டனர். இவர்கள் மீது பல்வேறு மாநிலங்களில் 100கணக்கான செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள நகைகள் குறித்து ஜாஃபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தரமணி ரயில் நிலையம் அருகே உள்ள இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தார். இதனால் திருவான்மியூர் காவல் நிலைய ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையிலான போலீசார் ஜாஃபரை அழைத்துக் கொண்டு அந்த இடத்திற்கு சென்ற போது ஜாஃபர் அங்கு பதுக்கி வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி ஒன்றை எடுத்து 2 முறை போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் முகமது புகாரி ஜாஃபரை நோக்கி சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை காவல் ஆணையரான அருண் பொறுப்பேற்ற பிறகு நடந்த 4வது என்கவுண்டர் இது. அதாவது பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார். அப்போது ரவுடிகளுக்கு அவர்களது பாணியிலேயே பாடம் எடுப்போம் என
அவர் பேசியது சர்ச்சையானது. இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். பின்பு ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி, ரவுடி சீசிங் ராஜா ஆகியோரும் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கொள்ளையன் ஜாஃபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.